எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெமன் ஜூஸ். அதுக்கான நான் இந்த மாதிரி லேயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ரெண்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு கிளாஸ் வேணும். கிளாஸ் எடுத்துக்கோங்க. இது இருக்குல்ல, நம்ம லெமன் எல்லாம் இது பண்ணுவோம்ல, அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்கிட்டிங்களா, அது சைடில் வச்சுட்டு ஏதாவது கொட்டை கீஸ் இருக்கான்னு எடுத்துகிட்டு, கொட்டை இல்லை இதை எடுத்துட்டேன். அப்போ இந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். கையில் புரியலாம், திருப்பி என்ன பண்ணுவோம், சரியாக வரல, அதனால் வேஸ்ட் ஆயிடுச்சு. கையிலே பண்ணிட்டேன். கையில் எவ்வளோ வரும் பாருங்க. நம்ம இவ்வளோ வந்துருச்சா போடல. இந்த முறை நல்லா புரிஞ்சு எடுத்துக்கோங்க. காலி ஆகிற வரைக்கும் வந்துச்சா. ரெண்டாவது லெமன் எடுத்துட்டோம். இது சீக்கிரமாகவே தீந்துடும். நல்லா போட்ட முடியுங்க. இதில் அமுக்கிறது ரொம்ப காமெடியாக இருக்கும். ஓகே, முடிஞ்சது. வந்து டஸ்ட்பினில் போட்டு வந்தாங்க. அடுத்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. ஐயோ, திறக்க முடியலையே. இருங்க நான் போய் இது வந்துடுறேன். வந்துட்டேன். நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் சக்கரையும் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு கொஞ்சோண்டு போட்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் கூட ஓகே தான். கலர் இப்படி தான் வரும். நீங்கள் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா, அதே ஒயிட் கலரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறைய போட வேண்டியதாக இருக்குது. கீழே போடுங்க. இதை பாருங்க, நான் போடுறேன் எப்படி கீழே போகுதுன்ட்டு. சரிங்களா? இது கரையிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா டேஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் போடணும். அடுத்து நம்ம லெமன் வச்சிடலாம் மேலே டிசைனுக்கு.
முடிஞ்சிச்சு.